நம்ம தாயாகிறதுக்கு முன்னாலேயே நம்மளுக்கு அந்த தாய்மை உணர்வை கொடுக்க முடியும் அப்படின்னா, அது நிச்சயமா நம்மளோட கூட பிறந்தவங்களோட குழந்தைங்களால தாங்க பண்ண முடியும். ஸோ என் அக்காவோட பையன், அவன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இர்ஃபான். அ அவன் வந்து நான் 12த் படிக்கும் பொழுது அவன் பிறந்தான். ஸோ எனக்கு அவன் பயங்கர ஹேப்பியா இருந்தது. எனக்கு அவன் பொறந்ததுலேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த ஹேப்பினஸ் எனக்கு குறையல. எனக்கு அவன அவ்ளோ, அவ்ளோ பிடிக்கும். ஸ்டில் இப்போ கூட அவன் என்ன கேர் பண்ணிக்கிறான். நான் இந்த கேக்ஸ் பண்ணும்பொழுது கூட, அன்னைக்கு எங்களுக்கு பிரியாணி பண்ண வேண்டிய வேலை இருந்தது. ஸோ நான் அத முடிச்சுட்டு இம்மீடியட்டா இத ஸ்டார்ட் பண்ணப்ப, "இல்ல சித்தி நீங்க ரெஸ்ட் எடுங்க. நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பண்ணலாம். நீங்க கன்டினியூவா வேல பார்க்காதீங்க" அப்படின்னு சொன்னான். ஈவன் என்னுடைய 2ண்ட் பிரெக்னன்சி ஹனி பிறந்திருந்தப்ப கூட, அ என் பையன் வந்து என்ன அவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டான். ஸோ அவன் எவ்ளோ ஸ்பெஷல்னு என்னால சொல்லவே முடியாது. என்ன மாதிரி சித்திமார்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட்ல ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. நான் கூட தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.